நான் ஜெமினி ஃப்ளேவருக்கு கீழே ஒருத்தரை பார்த்தேன். தொடர்ச்சியாக ஒரு 3-4 நாள் பார்த்தேன். ஸோ அவர் வந்து தாடி வச்சிருக்கு. அவரை நல்லா பார்த்தா தெரியறது ஒரு மனநோயாளி. ஸோ அவருக்கு ஏதோ பண்ணணும்னா அவரை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து என் வீட்டுக்கு தான் கூட்டி வந்தேன். ரோட்டில் சுற்றி திரியும் அநாத மனநோயாளிகளை காப்பாற்றி அவங்கள வந்து வீட்டில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிச்சது தான் இந்த அன்பு. சுற்றிகிட்டு இருக்கிற மனநோயாளிகளை எங்களோட ஆம்புலன்ஸ் மேன் எடுத்துன்னு போய் ரெஸ்கியூ பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்கள் சென்ட்ரலுக்கு அழித்து வந்து அவங்கள வந்து முதல்ல சுத்தப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட். See, we believe in adding life to years, not years to life. They are all given their full freedom to do whatever they want. We think the mental patients are very immature. I feel they are highly mature. They behave like yogis. They speak only when it is necessary. Otherwise, they are in silence. யூனியன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இவங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட வாங்க முடியாது. भाई का नाम भाई है मेरे इकबाल. சின்ன இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு அப்படியே ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணால் கிடைக்கிது. கிடைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தகவல் போகுது. ஒரு சிலர் ஓடி வந்துடும், ஒரு சிலர் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசிட்டு மெதுவாக வர்றான். सूरतगढ़ राजस्थान से खोया 5 साल हो गया जी. बहुत परेशान रहे खोजते खोजते, फिर यहाँ पे पता लगा जब इधर आए. இப்போ கடைசியாக ஒருத்தர் இங்கே ஒரு 6 வருஷம் இருந்தது, தகவல் சொல்லி அனுப்பிச்சேன். அந்த ஊருக்கு போய் சேர்றான். சேர்ந்து கூப்பிட்றான், சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் ஊரெல்லாம் ரொம்ப 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 அதாவது 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு போது அவங்க சந்தோஷத்தை நானும் எடுத்துட்டேன்.